பல முறை களத்திலே நின்றிருக்கும். 2016 தொடங்கி நடந்த அத்துணை தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டிருக்கோம். ஆனால் அலை ஒரு கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் என்பதை போல நாங்கள் தொடர்ந்து களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்திருக்கிறோம். என் மக்கள், எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்வார்கள் என்கிற நம்பிக்கை. களத்திலே நிற்கிற கட்சிகளை எல்லாம் கவனிங்கள். யாரும் புதிதாக அதிகாரத்திற்கு வரப்போவதில் பல முறை இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான், அதிகாரத்திலே இருந்து ஆட்சியை செலுத்தியவர்கள் தான். இதுவரை செய்யாத நல்லதை இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் நன்மை வைத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற எல்லோரும் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்கிறார்கள். அதற்கு இவர்களை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீர்கள்? பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாதவர்கள், பல அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டு வருபவர்கள், அதை சீரமைக்க முடியாதவர்கள். ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அதை கொடுப்பதற்கு முடியாத இவர்கள் தேர்தலில் 100 கோடி 150 கோடியை முதலீடு செய்கிறார்களே, பிறகு 500 கோடி 1000 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம், ஈட்டிக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை தான். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை எவ்வளவு மோசமானது என்பதை பாருங்கள். காசு கொடுத்து வாக்கை பெறும்போது மக்களுக்கு சேவை செய்வங்கிற எண்ணம் அது அவசியமே இருக்காது, அது தேவையே இருக்காது. ஒரு வேலையும் செய்ய வேண்டியது. தேர்தல் வரும்போது தொகுதி பக்கம் என்றால் ஆனால் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அவங்க கொடுக்கிற வரவை படித்து பாருங்கள். அவர்கள் அளிக்கும் வரவேற்பை பாருங்கள். அவ்வளவு இனிப்பாக வார்த்தைகளை வைத்திருப்பார்கள். நாங்கள் வந்தால் எல்லோருக்கும் வேலை கொடுப்போம், வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம். ஆண்டுக்கான ஆட்சி செஞ்சுட்டு நம்ம அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற நிலைமையில தான் இருக்கு. மாசத்துக்கு 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 30 ரூபாய், 30 ரூபா விட சம்பாதிச்சு முடியல நம்ம அம்மாவை ஒரு நாளைக்கு. இந்த ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய சாதனை! இது வேதனையா சாதனையா என்பதை நீங்கள் ஆர்வம் சிந்திக்கிறீர்கள். சாராயம் இந்த காசில் ஆட்சி நடத்துகிற போது நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு வேடிக்கை, ஒரு பைத்தியக்காரன் ஏதாவது எல்லோருக்கும் தெரியும். மனச்சார்பிற்கு யாரும் இதை மறுக்க முடியாது. அளவு கிடந்த போதை மிகுந்த நிலமாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் போதைப் பொருட்கள், கஞ்சா, ஆவி, குக்கா, இந்த கொக்கைன், இந்த மாதிரியான போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். தடையின்றி விற்பனை நடக்குது. இது அதிகாரத்தில் இருப்பவருக்கு தெரிந்து நடக்குதா, தெரியாம நடக்குதா என்றால் தெரிந்துதான் நடக்குது. ஒரு தலைமுறையை நாசமாகி கொண்டிருக்கிறது. மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஆனால் மதுவை விற்று வருகிற வருமானத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.